திருவின் மூலமாக மறுபடியும் இப்போ நான் காட்சன் போல் தொடர்ந்துச்சு நம்ம வந்து பல தொடர்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போது ஒரு தொடர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்ட் பீப்புளை பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம். அந்த ஓப்பன் மைண்ட் பீப்புளை நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு அவங்களுடைய பண்புகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதை நீங்க நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ். அவங்க அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க சொல்றாங்க. அது எப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கும் போது, அவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி எனக்கு புரியலைங்க இதை பத்தி அப்படின்னு தெரியும் போது அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது இப்படி இது இப்படி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஓப்பன் மைண்டட் பீப்புளுடைய ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன நீங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம பைபிளுக்குள்ள தான் போறோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யோவான் 3:1 நீட்டா சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. ஒரு அதிகாரி இருக்கான் ஜூஸ்குள்ள, அவன் பேர் நிக்கோதேமஸ். அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா ஒரு பிரீஸ்டா இருக்கான், பரிசேயன்னு சொல்லுவாங்க அவனை. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து நைட்டு வரான். ஏன்னா வந்து அவங்க எல்லாரும் இயேசுவை வந்து நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான்னா நைட்டு வந்து கேட்போம். ஏன்னா இவரோட ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்கிற சிச்சுவேஷனா இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா வந்து கேட்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து கேட்கறாரு. எப்படி கேட்கறான்னு பாத்தீங்கன்னா ரபினி தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இப்படி என்ன பண்றான்னா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. உடனே இவர் என்ன பண்றான்னா வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. ஜீசஸ் எப்படி கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா நீ மறுபடியும் பிறக்கலைன்னா வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை நீ என்ன பண்ண மாட்டேன்னா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவருக்கு என்ன ஆயுதுன்னா நிக்கோடேமஸ்க்கு வந்து உடனே கன்ஃபியூஷன் ஆயிடுது, எப்படி மறுபடியும் பிறக்குது. அது இங்க கான்செப்ட் என்னன்னா வந்து பார்ன் அகைன், அது இங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா நிக்கோதேமஸ்க்கு புரிய மாட்டேங்குது. இந்த கான்செப்டுக்கு வந்து புரியல. ஆனா இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, அப்ப என்ன பண்றாங்கன்னா நிக்கோதேமஸ் சொல்றாரு, நானே ஒரு வயசானவன், நான் எப்படி போய் திரும்பி எங்க போய் நான் பிறக்க போறேன், திரும்பி எங்க அம்மாவோட வயசுக்குள்ள போய் பிறக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஜீசஸ் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீ என்ன பண்ணணும்னா ஜலத்தினால், அதாவது வாட்டர்ல இருந்து ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆவியினால், ஸ்பிரிட். இது ரெண்டுமே இது வந்து என்ன நடக்கும்னா வந்து ஞானஸ்தானம் சொல்லுவாங்க, பேப்டிசம். இன்னொன்னு வந்து ஹோலி ஸ்பிரிட்டோடைய அந்த ஸ்பிரிட்டை வந்து வாங்கிக்கிறது. இது ரெண்டு தான். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான், அப்படி பிறக்கலைன்னா இப்படி பிறந்தா மட்டும்தான் அவன் வந்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பங்காளியா இருப்பானுங்க சொல்றாரு. அப்புறம் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படி எப்படின்னா வந்து மாம்சத்துல பிறக்கிறோம், மாம்சமா இருக்கிறோம், ஆவியில பிறக்கிறோம், ஆவியில இருக்கிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது திரும்பி அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது நீ கண்டிப்பா நீ என்ன ஆகணும்னா மறுபடியும் பிறந்தவன் மட்டும்தான் என்ன பண்றோம்னா வந்து நீ பிறக்க முடியுங்க, உள்ள பிரவேசிக்க முடியுங்க சொல்றாரு. ஆனா வந்து என்ன பண்ற, இவர் அதிசயமா பாக்குற நிக்கோடேமஸ். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ ரொம்ப அதிசயமா பார்க்காத, காற்று வந்து எப்படி வருது போகுதுன்னு என்னால தெரியும், புரிஞ்சிக்க முடியுது அவனால, எங்க இருந்து வருது இங்க இருந்து போகுதுன்ட்டு. அதே போலதான் எப்படி இருக்காங்கன்னா ஒரு மனுஷன் வந்து மறுபடியும் பிறக்கிற அந்த தன்மை வந்து அப்படிதான் இருக்குதுங்கிறது என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றாரு. அப்ப நிக்கோதேமஸ் சொல்றது இல்ல எப்படி நடக்குங்க, நீங்க சொல்றது பார்த்து சாத்தியமே இல்லாத மாதிரி தோணுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஜீசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நீ வந்து இஸ்ரேலுக்காக ஜூஸ்ல வந்து நீ என்ன பண்ற, நீ ஒரு பிரீஸ்ட், அதாவது ப்ரீச் பண்றவனா இருக்க, உனக்கே வந்து இது புரிய மாட்டேங்குதா அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க வந்து கண்டிப்பா இதை புரிஞ்சுக்குவீங்க. எப்படி புரிய வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுவே புரிஞ்சுக்க முடியல, நீங்க எப்படி அடுத்ததெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க, நான் சொல்லப்போற மித்த காரியங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்டுட்டு இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. பரலோகத்திலிருந்து வருகிறவனும் பரலோகத்துக்கு இருக்கிறவமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா நீ ஒரு ஆளை வந்து நீ என்ன பண்ணணும்ப்பா, நீ வந்து நம்பணும். அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு திறவுகோலா இருக்கிறார் என்ன பண்ணான்னா கொஞ்சம் ஓப்பனா அவர்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றான்னா வந்து இவனுக்கு புரிய வைக்கணும். நிக்கோதேமஸ் புரிய மாட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்றான்னா இவனுக்கு வந்து மோசஸ் பத்தி நல்லா தெரியும், மோசஸோட காரியங்கள் எல்லாமே இவனுக்கு என்ன பண்ணா நல்லாவே தெரியும்.
அதனால அங்க இருந்து என்ன பண்றாருன்னா ஒரு கீ எடுக்கிறாரு. என்ன மாதிரி ரெண்ட் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே வந்து ஒரு சர்ப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவாரு, வனாந்தரத்துல இருப்பாரு. யாருன்னா ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்லாம் கடிக்கும், டெசர்ட்ல கடிக்கும். அந்த ஸ்னேக் கடிச்சு இவங்க வந்து அந்த சர்ப்பத்தை பிரான்ஸ் மெட்டல்ல செஞ்ச ஒரு சர்ப்பத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்னேக் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த உடல் வந்து சரியாயிரும், ரசிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் கான்செப்ட், அது நடந்திருக்கும். அதே போல இது என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி எப்படி அந்த பிரான்ஸ் ஸ்னேக் செஞ்சு வச்சு ஒரு மரத்தை வச்சு பண்ணாங்களோ, அதே போல இந்த மனுஷகுமாரன் அதாவது ஜீசஸ் வந்து ஒரு காலத்துல வந்து சிலுவையில வந்து தொங்க போறாரு. அதோடைய ஒரு ஷேடோனஸ் வந்து இது இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே போல அவரை விசுவாசிக்கிற என்ன பண்ணுவானா, கெட்டு போகாம என்ன பண்ணுவானா அவனும் வந்து தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்வான் அப்படிங்கிறது இங்க தெளிவா என்ன பண்றான்னா இங்க வந்து அவனுக்கு சொல்றாரு. அப்போ இதுதான் வந்து இங்க முக்கியமான. அப்போ இந்த கான்டெஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏதோ வந்து இந்த உலகத்தை ஆக்கணிக்காக தீர்க்காம, இந்த உலகத்தை நரகத்துக்கு கொண்டு போய் கொடுக்காம என்ன பண்றாருன்னா, இவரை வந்து உலகத்தை எதுக்காக அனுப்புனாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்களை எல்லாம் வந்து ரட்சிக்கணும், மக்களை வந்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக, அவங்க ஆத்துமாக்கள் எல்லாம் வந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினார் என்று கூறுகிறார். அப்போ அவரு விசுவாசிகள் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால், அவன் ஆக்கினைக்கு தப்பினவனாய் அவன் என்ன பண்றான்னா, விசுவாசம் உள்ளவனா என்ன பண்றான்னா ஆக்கினை தீர்ப்புல இருந்து தப்பித்துக் கொள்கிறான் என்பதை அவனுக்கு என்ன பண்றான்னா இன்னும் கொஞ்சம் விவரமா காமிக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்துல கேட்கும்போது ரொம்ப என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்குள்ள காரியங்கள் நிக்கோதேமஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்ப இதுதான் என்ன சொல்றான்னா வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து born again அப்படிங்கிற கான்செப்டை நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத ஒரு ஸ்பெசிபிசிட்டி பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு புரியலன்னு சொல்லி இவன் கேட்கும் போது என்ன பண்றான்னா அது இன்னும் அழகா அவனுடைய லெவலுக்கு இறங்கி போய் அவனுக்கு எந்த எக்ஸாம்பிள் இருந்து எங்க ஆரம்பிச்சா அவனுக்கு புரியும். நிக்கோதேமஸ் ஒரு ப்ரீச்சரா இருக்காரு, ஜூஸ்ல இருக்காரு. அப்ப ஜூஸ்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி எதை சொல்லி அவனை வந்து இங்க கொண்டு வரணும், நம்மளுடைய கான்செப்ட் கொண்டு வரணுங்கிறத வந்து நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. நல்லா பார்த்தீங்க, ஜட்ஜ் பண்ணல அவர், நீ ப்ரீஸ்டா இருக்கு இல்ல உனக்கே தெரியல நீ என்னத்தை பண்ண போற, உனக்கு நீ உன்னை வச்சு இப்படிலாம் மக்கள் வந்து கேட்டு இருக்காங்க, அப்படிலாம் வந்து ஜட்ஜ் பண்ணி உனக்கு சொல்லி சொல்லவே முடியாது சொல்லி அனுப்பி விடல, அப்படியே திட்டி அனுப்பல. ஜட்ஜ் பண்ண என்ன பண்றான்னா அந்த கான்செப்டை இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கும் புரிய வைக்கிற மாதிரி என்ன பண்றான்னா இவர் பண்றாரு. இது ஓப்பன் மைண்டட் பீப்புளுடைய ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது.